கால்நடைகளோடு பயணம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படியெல்லாம் ஏமாந்தோம் இந்த மாட்டை வாங்குறதுல அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க போறோம். அந்த தவறுகளை நீங்க கொஞ்சம் திருத்திக்கங்க. அதாவது நான் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப மெலிஞ்சு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த மாடுகள் எல்லாத்தையும். ஃபர்ஸ்ட்டு ஒன்று, அது என் மிகப்பெரிய தவறு. இது செனை அப்படின்னு மட்டும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதாவது இது 8 மாத செனை, அது இது 7 மாத செனை, அங்கே நிற்கிறது 6 மாத செனைன்னு சொல்லியிருந்தாங்க. இது பேர் ராதா, அது பேர் யசோதா. வீட்டுக்கு 4 மாதம் ஆச்சு, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஏன்னா 11 மாசமாடா ஒரு கண்ணுக்குட்டி மாட்டோட வயிற்றுல இருக்குன்னு எங்கள் அப்பா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ நாளாச்சா அப்படிங்கிறத நான் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம ஏமாற்றப்பட்டோம் அப்படிங்கிறதே நான் உணர்ந்தேன். இந்த மாதிரி தவறுகளை யாரும் செய்யாதீங்க. அது செனதானா அப்படிங்கிறத நல்லா கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே ஃபஸ்ட்டு வாங்குங்க. நான் இப்போ இது என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, டாக்டர் உள்ளே கைவிட்டு பார்த்தா இளம் சனையாக இருந்தால் கலைஞ்சிரும். அதுக்காண்டியே இந்த ப்ரெக்னன்சி கிட்டுன்னு சொல்லி நிறைய பேர் விற்கிறாங்க. சரி, அதில் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ நான் பண்ணி பார்க்க போகிறேன். பார்ப்போம் அது செனதானா அப்படிங்கிறத நான் அந்த டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக போடுறேன். இந்த மாதிரி மாடுகள் வாங்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. யாரும் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நம்ம பல ஆயிரங்கள் போட்டு தான் அந்த மாடை வாங்க